வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. நமக்கு பிடிச்சவங்க கூட இருந்தா 3 வருஷம் கூட 3 நிமிஷம் மாதிரி தான் இருக்கும். இந்த 3 வருஷத்துல எவ்வளவு எண்ண முடியாத நினைவுகள். ஒரு பையனுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் எதுன்னு தெரியுமா? அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு அவனோட காதலை ஏற்றுக்கிறது தான். நான் நினச்சி கூட பார்க்கல நீ எனக்கு ஓகே சொல்வேன். நான் உனக்கு இப்போ தான் ப்ரப்போஸ் பண்ண மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல என் இதய துடிப்பு எவ்வளோ வேகமா இருந்துச்சு தெரியுமா? பயமும் சந்தோஷமும் கலந்த ஒரு ஃபீல். எங்கே மறுபடியும் தப்பான முடிவு எடுத்துருவேன்னு ஒரு பயம். ஆனா நீ கொடுத்த நம்பிக்கை நம்மள இவ்வளோ தூரம் ஒரு காதல் பயணத்துல நடக்க வச்சிருச்சு. இதுக்கப்புறமும் நடக்க போகிறோம் லைஃப் லாங் இதே நம்பிக்கையோட. நானும் எனக்காக நீயும் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நீ இருக்கங்கிற ஒரு நம்பிக்கை. எல்லாமே நல்லா இருக்கு கேட்க. ஆனா அடுத்து சரி வா வாழலாம். அமீர் 3 வருஷத்துக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே பாவனிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் வெளியில் வந்ததுக்கப்புறம் நிறையா தடவை ப்ரப்போஸ் பண்ணார். அண்ட் அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ஜோடி பண்ணாங்க பேரா. அண்ட் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பாவனி அமீரை அப்செட்டும் பண்ணாங்க. ஸோ அது முடிஞ்சே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே கேட்டுகிட்டே இருந்தாங்க எப்போ மேரேஜ் பண்ண போகிறீங்க, எப்போ மேரேஜ் பண்ண போகிறீங்கன்ட்டு. ஸோ மேரேஜ் பண்ணவான்ற முடிவில் இருக்கதாகவும் பார்த்தீங்கன்னா அமீர் அண்ட் பாவனி 2 பேருமே பேசிகிட்டு இருந்தாங்க. பட் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சரி மேரேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாழலான்ற கேப்ஷன் போட்டு பிக் நியூஸ் ரிவீல்டுன்னு சொல்லிட்டு 20/4/2025 சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 20ஆம் தேதி அமீர் அண்ட் பாவனி இவங்க 2 பேத்துக்குமே மேரேஜ் நடக்க போகுது. ரிங் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஸோ மேபி என்கேஜ்மெண்ட்டாக இருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க.